பேசும்போது குறிப்பிட்டீங்க. மற்ற நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறத விட இங்க கலந்துகிட்டது வந்து உங்களுக்கு எவ்வளவு பெருமையா இருக்குன்னு சொன்னீங்க. கண்டிப்பா. அது அதாவது எதனால அப்படி இருக்கு? இல்ல நான் ஒரு கலைஞனாக நிறைய இடத்துக்கு போயிருக்கேன். ஸோ போறேன்லாம் ஒரு நிகழ்ச்சி, ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் பாதியா தான் என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ், அப்புறம் சோஷியல் அவேர்னஸ் இந்த மாதிரி நிறைய போயிருக்கோம். அதுல முக்கியமான இந்த நிகழ்ச்சி என்னன்னா, இன்னைக்கு அதான் நான் உங்களுக்கு மேடையில குறிப்பிட்ட மாதிரி, இன்னைக்கு அழிந்து வரக்கூடிய விஷயங்கள்ல நாட்டு மாடும் ஒண்ணு. இந்த காங்கேயம் காளைகள், இந்த நாட்டு மாடெல்லாம் இன்னைக்கு சுத்தமா அடியோடு அழிஞ்சிட்டு வருது. ஸோ இதை பாதுகாக்கிறதுக்கும், இதை மேம்படுத்துறதுக்கும், இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வான ஒரு மேடை, விழிப்புணர்வான ஒரு இந்த இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப பெருமைக்குரிய விஷயமா நான் கருதுறேன். இதுல என்னையும் அழைத்ததுக்கு நான் நன்றி. அதே மாதிரி ரேஷன் கடைகள்ல வந்து இயற்கை பால் அது எந்த விதத்துல சாத்தியமாகும், அது எப்படி பண்ணணும்? இல்லைங்க, கட்டாயங்க. உங்களால ஒரு மது விற்க முடியும்னா பால் விற்கலாம்ல. நான் ஒன்றும் பால் தானே விற்க சொல்றேன், வேற சாராயத்தை அடைச்சு விற்க சொல்லல. ஸோ உலகத்திலேயே மிக அதிகமான ஊட்டச்சத்து நிறைந்தது இந்த நாட்டு மாட்டு கிட்ட தான் இருக்கு. லிட்டர் கம்மியா கறக்கும், அது விஷயம் இல்லை, ஆனா அதிகமா இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நாட்டு மாடு பாலை வந்து நீங்க ரேஷன் கடையில ஒரு 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 லிட்டர் நீங்க வாங்கித்தான் ஆகணும் குழந்தைகளுக்கு. கட்டாயம் ஒரு 10 வயசு வரைக்கும் குழந்தைகளுக்கு இதை கொடுத்துதான் ஆகணுன்ற ஒரு நல்ல விஷயத்த சொல்லலாமே. மது விற்க தெரிஞ்ச நம்ம ஒரு பாலை விற்கலாம், முன் வரலாமே அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை இருக்கிறது. இன்னைக்கு 100 ரூபாய் 150 ரூபாய் ஒரு லிட்டர் பால். சரி இந்த பால் அங்கே சரி. அது ப்ரொடக்ஷனும் நீங்க சொல்ற மாதிரி 1.5 லிட்டர் தான் அது தருது. ஆமா ஆமா, 1.5 நம்ம அதிகரிக்க முடியும். இதோட விலை வந்து அதிகமா இருந்தா எப்படி சாப்பிட முடியும்? சரி சாப்பிடலாம் சார், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. 150 ரூபாய் ஒரு லிட்டர். பிஸா வாங்கி கொடுக்குறோம்ல சார் குழந்தைகளுக்கு. ஒரு பிஸா விலை என்ன தெரியுங்களா? பீஸா பர்கர் சாப்பிடுறாங்க இல்லைங்களா? பீஸா பர்கர் 700 1500 இல்லாம ஒரு குடும்பம் சாப்பிடாது சார். ஒத்துக்கணும் நீங்க. ஒரு பர்கர் பயன்படுத்தலாம். ஏழையே சார் 150 உங்க குழந்தைக்கு ஒரு 1/4 லிட்டர் 1/2 லிட்டர் வாங்கி கொடுக்க மாட்டீங்களா? 1 லிட்டர் ஒரு 150 ரூபாய் சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுதான் நீங்க ஏற்பாடு பண்ணணும். நீங்க அதை பண்றீங்க, உத்தரவாதம் கொடுத்தீங்கன்னா நாட்டு மாடு வளர்க்க ஆரம்பிப்பாங்க. நானே 10 வாங்கி வச்சிருவேன். அதனால தயவு செய்து அரசாங்கம் வந்து இந்த நாட்டு மாடு பாலை ஊக்குவிக்கிறதுக்கு, இந்த மாதிரியான ஒரு அழிந்து வரக்கூடிய ஒரு இனங்களை பாதுகாக்கிறதுக்காக வேண்டியாவது இந்த ரேஷன் கடைகள்ல கட்டாயமாக்கப்படுற ஒரு பால் ஒரு 1 லிட்டர் 1/2 லிட்டரோ ஒரு 10 வயசு வரைக்கும், ஒரு காலேஜ் படிக்கிற வரைக்கும், இல்ல 12th வரைக்கும் குழந்தைங்களுக்கு அன்றாடம் இதை சேர்க்கணும் அப்படின்னு ரேஷன் அடிப்படையிலேயாவது இதை கொண்டு வந்தாங்கன்னா மிகப்பெரிய நல்ல விஷயமா இருக்கும். ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.